வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய நபர் அந்த ராயபுரம் பக்கம் சாலையில் நின்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 5 பேர் ஆயுதங்களோடு வந்து, டேய் சங்கர், லியோ, மாலதி 3 பேருக்கு வக்கீல் நோட்டீஸை அனுப்புகிறாய், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு துரத்துனாங்க. அவர் பயந்து போய் 1 வாரம் கழிச்சு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாராம். என் மேலே கொலை முயற்சி வழக்கு. உங்களுக்கு தெரியுதா? கொலை முயற்சிக்கு அப் டு லைஃப் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, இவால்வ் ஆகுறாங்க. தெரியுதா? அது ஒரு கொலை முயற்சி வழக்கா? இந்த நீலப்பட தயாரிப்பாளர் தானே இவனுக்கு கொலை முயற்சி வழக்கு, ரைட்டா? அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்டார்ஷன். இதெல்லாம் இந்த ஐடி ஆக்ட் டெஃபினிஷனை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறதுனால கிரிமினல் கேஸ் இவால்வ் பண்றாங்க. அவங்க அதான் நான் சொன்னேன்ல, கதவை நான் காலையில் 6:30 மணிக்கு திறந்ததுன்னா நேரம் மெத்த வழக்கில் உள்ள இருப்பேன். ஓகே இதான் பிளான். சிம்பிளா ஒரே கேஸ்ல முடிஞ்சிடும்ல, ஜென்மதும் வெளில வர மாட்டான். ஏன்னா குண்டாஸ் டிடென்ஷன் ஆர்டர் போறதுல சிக்கல் இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆண்டு 2 முறை குண்டாஸ் டிடென்ஷன் போட்டு 2 முறையும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது. 3வது முறை இதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனா என்ன ஆகுன்றது தெரியும். அதுபோல இது போட்டா ஈஸி இல்லை. ஸோ இப்போ அது அந்த மெத்து திட்டம் தவிடுபடி ஆனதால் தான் 48 வழக்குகளை போட்டு 48 வழக்குலையும் நீ ஜாமீன் எடு.